நேற்று இரவிலிருந்து பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்த தொடங்கி இருக்கிறது. நிலைமை ரொம்ப மோசமான கட்டத்தில் தான் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். தவிர்க்க வேண்டும் என்று தான் இந்தியா விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தானின் நோக்கம் என்னவென்று தான் தெரியவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன். 2D Entertainment presents கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இந்தியா இன்னும் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்கணும். இராணுவ ரீதியாக மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிட முடியும்னு நினைப்பது தான் மோடி அரசின் மிகப்பெரிய தவறு. 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலின் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது. ஆனால் அவங்க இராணுவ தீர்வை பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய அளவில் ஆதாரங்களை திரட்டி சர்வதேச சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளை கன்வின்ஸ் பண்ணாங்க. மோடி அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை இன்றைக்கு எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுக்கவில்லை, இராணுவ நடவடிக்கைகளை மட்டும்தான் எடுக்கிறது என்பதுதான். நெக்ஸ்ட் 1 வீக்குள்ள அடுத்த 4லேருந்து 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு இது அடங்குமா அல்லது எகிருமான்னு தெரிஞ்சிடும். எகிருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளோன் வார்னா வென்றவர் தோற்றவர் என்ற கான்செப்டே கிடையாது. பாகிஸ்தான் இரண்டு தரப்பிலும் உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். வென்றவனோட இழப்பு தோற்றவனோட இழப்பை விட அதிகமாக இருக்கும். நேற்று கிளப்பியிருக்காங்க IMF லோனில் நீ வாக் அவுட் பண்ணியிருக்க, எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணுன்றாங்க. இங்க ரெண்டுமே இல்லையங்க. அப்ப தேசிய கருத்தொற்றுமையை உருவாக்குறதுல உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சர்வதேச சமூகம் மற்றும் சர்வதேச ஊடகங்களின் ஆதரவை மோடி கவர்மெண்ட் முழுவதுமாக இழக்குமே. ஆனால் அதனுடைய ஆபத்து மோடி அரசுக்கு, பாஜகவுக்கு, RSSக்கு அல்ல, இந்தியாவுக்கு. எப்போ நம்ம தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு கேள்வி ஓடிட்டு இருந்த தருணத்தில் ரொம்ப சஸ்பென்ஸாக அந்த தாக்குதலை இந்தியா செஞ்சுருக்காங்க. அது எல்லாராலையும் பாராட்டக்கூடிய ஒரு தாக்குதலாகவும் இருந்திருக்கு. முதல்ல அது குறித்து நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் அதோட டெவலப்மெண்ட் கொடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஆம், கடந்த 22ஆம் தேதி அந்த தாக்குதல் நடைபெற்றது. பஹல்காமில் 26 அப்பாவி மக்கள், சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு கண்டிப்பாக அது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் என்பது எல்லோருக்கும் தெரியும். தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் நடத்தி வரக்கூடிய ப்ராக்சி யுத்தத்தோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அதன் பிறகு 15 நாட்கள் பொறுத்திருந்து 7ஆம் தேதி நள்ளிரவு 7ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் 1:30 வரையில் கிட்டத்தட்ட 30 நிமிட நேரம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் இந்திய விமானப்படையுடைய நேரடி தாக்குதலில் அது ட்ரோன் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 9 இடங்கள் குறிவைக்கப்பட்டன. தீவிரவாதிகளுக்கு பயிற்சிக்கக்கூடிய முகங்கள். தீவிரவாதிகள் 70லிருந்து 100 பேர் வரை கொல்லப்பட்டதாக இந்திய அரசு கூறுகிறது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அரசு கூறுகிறது. இது 7ஆம் தேதி நடைபெற்றது. 8ஆம் தேதியிலிருந்து 2 நாட்களாக இரவு நேரங்களில் பாகிஸ்தானுடைய ட்ரோன் அட்டாக் இந்தியாவில் பல நகரங்களில், முதல் நாள் கிட்டத்தட்ட 36 நகரங்கள் குறிவைக்கப்பட்டன. நேற்றைக்கு 20க்கும் மேற்பட்ட இடங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் சோஃபியா குரேஷி கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நேற்று இரவிலிருந்து பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை அதிகப்படுத்த தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவின் 9க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் மீது குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீநகர், உதம்பூர் போன்ற இடங்களில் இராணுவ மருத்துவமனைகளையும் பாகிஸ்தான் குறிவைக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை இந்திய இராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார். இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னா இந்த மோதல் முழு போராக வெடிக்கக்கூடாது. இந்த மோதல் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். அதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. போன வாரம் வரைக்கும் எப்போ இந்தியா தாக்குதலை நடத்தும்னு கேட்டவங்க கூட இப்போ எப்போ முடிவுக்கு வரும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரோன்களை கொண்டு பேசஞ்சர் விமானங்களுக்கு பின்னால், பயணிகள் விமானத்திற்கு பின்னால் ட்ரோன்களை அணிவகுத்து வர செய்து இந்தியாவின் மீது தாக்குதலை தொடுக்கிறது பாகிஸ்தான். இந்தியா நேரடியாக தாக்கினால் ஒரு பயணிகள் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டால் கூட அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வரும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் தான் இந்தியா செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய இராணுவ செய்தி தொடர்பாளரின் பேட்டியின்படி பார்த்தால் தாக்குதல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இது இப்படியே அதிகரித்தால் முழு அளவிலான போராக வெடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று தான் இந்தியா விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தானின் நோக்கம் என்னவென்று தான் தெரியவில்லை. நிலைமை ரொம்ப மோசமான கட்டத்தில் தான் இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். விரைவில் இந்த மோதல் முற்றுப்பெறுவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லது. மாறாக இந்த மோதல் அதிகரிப்பது முழு அளவிலான போராக முடியும். அது 2 நாடுகளுக்கும் நிச்சயம் நல்லது அல்ல. 3வது நாளாக இன்றைக்கி மோதல் அதிகரித்திருக்கிறது. இன்றைய செய்தியாளர் சந்திப்பு லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷியோட அறிக்கையின்படி பார்த்தால் பாகிஸ்தான் தன்னுடைய தாக்குதலை அதிகரித்திருக்கிறது. அப்போ இந்தியா என்ன செய்ய போகிறது?
நீங்கள் போனீங்க, அடிச்சிங்க, வந்தீங்க, அதோட முடிஞ்சு போச்சு, நீங்கள் கொண்டாடினீங்க. ஆனால் இன்றைக்கி தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட இந்திய நகரங்கள் முதல் நாள் குறிவைக்கப்பட்டன. 2வது நாள் 20க்கும் மேற்பட்ட நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவ பேசஞ்சர் விமான நிலையங்கள் மட்டுமல்லாமல் இராணுவ மருத்துவமனைகள் மீது குண்டுகள் விழுந்ததாக இந்தியா சொல்லுகிறது. இவையெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ஒரு, அதாவது எந்த விதமான போர் விதிகளையும் பின்பற்றாத ஒரு போராக இது உருவெடுக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஏன்னா அவங்க தரப்புல பாகிஸ்தான் தரப்புல இருந்து நம்ம அப்படித்தானே எதிர்பார்க்க முடியும். அவங்க எங்க அதை பின்பற்றுவாங்க? ஏன்னா அந்த நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த விஷயத்துக்காக ப்ரொபோஷனலா அவங்களோட டெரரிஸ்ட் கேம்பை தான் அட்டாக் பண்ணோங்கிறப்ப மறுதினமே அவங்க வந்து நம்மளோட சிவிலியன்ஸ் மேலே தான் அவங்க அட்டாக் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு எத்திக்ஸை வந்து பாகிஸ்தான் ராணுவம் ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறது இங்கே பெரிய கேள்விக்குறி தானே. கண்டிப்பாக. ஆனால் அதை எதிர்பார்த்து தான் இந்த மோதலை இப்போ வந்து நீங்கள் வந்து தொடங்குனீங்க. இந்தியா வந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப், பாகிஸ்தானோட கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் பஞ்சாப். அதனுடைய வர்த்தக தலைநகரம், அதனுடைய அரசியல் தலைநகரம் எல்லாம் பஞ்சாப் தான். பஞ்சாபுக்குள்ளே இங்கேருந்து ட்ரோன் அட்டாக் பண்ணது வந்து பாகிஸ்தானை உணர்த்தக்கூடிய செய்தி. நாங்கள் நினச்சோன்னா பாகிஸ்தானோட ஒவ்வொரு மூலை முடுக்கையும் நாங்கள் தாக்குவோம். அதற்கு பதிலடி கிடைக்கும் என்று நமக்கு நன்றாக தெரியும், கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்போ முடிவுக்கு வருன்றது தான் பிரச்சனை. இப்போ கடந்த காலங்களில் இந்த மாதிரி மோதல் வரும்போது சர்வதேச சமூகம் உடனடியாக களத்தில் இறங்கி, இப்போ அமெரிக்கா வந்து 1999, 2001ஆம் ஆண்டு தாக்குதல்கள், கார்கில் மற்றும் நாடாளுமன்ற தாக்குதல்கள் போது அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருந்தது. கிளின்டன் அதிபராக இருக்கும்பொழுது இது காஷ்மீர் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் ஆன் எர்த், நியூக்ளியர் ஃப்ளாஷ் பாயிண்ட்லாம் அவர் சொல்லுவார். அதனால் பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்க 2 தரப்பையும் பின்னாலேருந்து என்கரேஜ் பண்ணாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2001 நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட சூழ்நிலையில் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிபர் ஜார்ஜ் புஷ் அவருடைய ஆட்சி காலத்திலையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியாவுக்கான அழுத்தமும் பாகிஸ்தானுக்கான அழுத்தமும் இருந்தது, மோதலை முடிவு கொண்டு வரணும். இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்க துணை அதிபர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தலையிட மாட்டோம், அவங்க 2 பேருக்குமான சண்டை, இட் இஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்ன்னு ஒரு கை கழுவுற மாதிரியான அப்ரோச்சை தான் அவங்க கொண்டு வராங்க. இது வெளியில். ஆனால் பின்புலத்தில் அவங்க வந்து மறைமுகமாக அழுத்தத்தை பெரிய அளவில் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உண்மை. மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கடந்த காலங்களில் சர்வதேச சமூகம் வெளிப்படையாக எடுத்த முயற்சி போல இந்த முறை வந்து எடுக்காமல் எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க. இதுதான் ஆபத்தானது. இப்போ மோதலை முடிவுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத தாண்டி இங்கே வந்து பாதிக்கப்பட்டது விக்டிம்ஸ் ஆக்சுவலி இந்தியா, அதனால அவங்க ரிட்டாலியேட் பண்றாங்கிற ஒரு வாதத்தை எந்த நாடும் முன்வைக்கவே இல்லையே. அதான் நான் சொல்றேன், சர்வதேச அளவில் இந்தியா வந்து இன்னும் தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுருக்கணும். இராணுவ ரீதியாக மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிட முடியும்னு நினைப்பது தான் மோடி அரசின் மிகப்பெரிய தவறு, இன்றைய இந்திய அரசாங்கத்தின் மிகப்பெரிய பலவீனம். 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலின் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருந்தது, படை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தான் மேலே அடிக்கணும். ஆனால் அவங்க இராணுவ தீர்வை பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான்னு பெரிய அளவில் ஆதாரங்களை திரட்டி சர்வதேச சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. அதனால தான் பாகிஸ்தான் வந்து நீங்கள் அந்த கிரே லிஸ்ட்டுக்கு போச்சு. ஸ்டில் அந்த கிரே லிஸ்ட். ஆமாம், அவங்க முழு அளவில் இன்றைக்கி சர்வதேச சமூகத்தோட உதவியை வாங்க முடியாமலும் பணம் கிடைக்காமலும் தொழில்நுட்பம் கிடைக்காமலும் இருக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கி டாக்டர் மன்மோகன் சிங் அரசு எடுத்த அந்த ராஜதந்திர நடவடிக்கைகள். அதுக்கு பிறகு தான் மொல்லமாக இன்றைக்கி அவங்க வெளியில் வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் 12 ஆண்டுகளுக்கும் மேலே அந்த கிரே லிஸ்ட்டில் அவங்க இருந்தாங்க. சர்வதேச சமூகத்தை இந்தியா வந்து கன்வின்ஸ் பண்ணிச்சு. பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி வந்து நிதி உதவி கிடைக்காம கடுமையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், தனிமைப்படுத்தப்பட்ட சூழல், கிரே லிஸ்ட்டில் போன சூழல் ஏற்பட்டது. மோடி அரசு ராஜதந்திர நடவடிக்கைகளை இன்றைக்கு எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுக்கவில்லை, இராணுவ நடவடிக்கைகளை மட்டும்தான் எடுக்கிறது என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த சுட வந்த அத்தனை பேர்ல 2 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், அதுவும் இல்லாம ராணுவத்திலிருந்து பயிற்சி பெற்றவர்கள், ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்றே வந்து நம்ம இந்திய தரப்புல இருந்து ப்ரூவ் பண்ணப்பட்டது. அந்த 9 கேம்ப்ல வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது, அதனால அந்த 9 கேம்பையும் வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்க கொஞ்சம் இன்டர்நேஷனல் மீடியாவை படிக்கணும். அதாவது படிச்சிங்கன்னா இந்த மாதிரி போர்க்காலத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டு பி ஃப்ராங்க், பாகிஸ்தான் மீடியா என்ன சொல்லுதுன்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். ஆனால் நம்பணும்னு அவசியம் இல்லை, நம்பாமலும் போகலாம். பட் இன்டர்நேஷ்னல் மீடியாவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், காது கொடுத்து கேட்கணும். என்டையர் இன்டர்நேஷ்னல் மீடியா என்ன எழுதுனாங்கன்னா, இந்தியா இந்த தாக்குதலை தொடங்கியது 22 பஹல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று கூறுகிறது. அஃப்கோர்ஸ் வித்தவுட் ப்ரொவைடிங் எனி எவிடன்ஸ்.
இதை தான் வந்து சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து எழுதி இல்லை தொடர்ந்து இப்போ சர்வதேச ஊடகங்களை விட்டு நோக்கும்போது அவங்க தரப்புல இருந்தும் நிறைய பேர் வந்துட்டு செய்திகளுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. டிப்ளமேட்ஸ் அவங்க சைட்ல இருந்து பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் டிப்ளமேட் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, இப்போ வரைக்கும் வந்துட்டு எந்த ப்ரூஃபும் கொடுக்கல அப்படிங்கிறத அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. நாங்க வந்து இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறோம், அவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அழைக்காம எங்க மேல வந்து இப்படி தாக்குதல் நடத்தினா நாங்க என்ன பண்ண முடியுங்கிறது அவங்களோட வாதமா இருக்கிறத தொடர்ந்து கண்காணிட்டு தான் இருக்கும். ஆனா இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை தடவை நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்க அவங்களை அழைச்சிருக்கோம், அவங்க தான் வந்துட்டு இதுக்கு வந்து கொலாபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது நம்ம தரப்பு குற்றச்சாட்டா இருக்கு. இது இன்டர்நேஷனல் மீடியால தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. கடந்த ஒரு 3 நாட்களாக இந்த விஷயங்களை தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது. 2 தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு 2 தரப்புமே வந்துட்டு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. இதுல எது உண்மைங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஆறாமரை யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது, ட்ரூத் இஸ் த ஃபஸ்ட்டு கேஷுவல்ட்டி இன் வார். உலகம் பூரா எப்போ எந்த நாடுகளுக்கு இடையில் சண்டை நடந்தாலும் முதல் பலி உண்மை தான். ஃபேக்ட், ட்ரூத்துன்றது வந்து ஃபஸ்ட்டு பலிகடாகும். ஏன்னா ஃபேக்ட்ன்றதுக்கான வியாக்கியானமே 2 தரப்பும் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு கொடுப்பாங்க. உண்மை என்பது என்ன? வெளியில் இருப்பது. நீ சொல்கிறது மட்டும் உண்மை கிடையாது, அவன் சொல்கிறது மட்டும் உண்மை கிடையாது. உண்மை என்பது வெளியில் இருப்பது. தட் இஸ் வை த ஓல்டு கோல்டன் சேயிங், ட்ரூத் இஸ் த ஃபஸ்ட்டு கேஷுவல்ட்டி இன் வார். இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நேரோ டவுன் பண்ணி பேச வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த 4-5 தீவிரவாதிகளில் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க. பாகிஸ்தானியர்களோட இராணுவத்தில் இருந்தவங்க, ஐஎஸ்ஐயில் இருந்தவங்கன்னு சொல்லக்கூடியதற்கான சர்வதேச சமூகத்தை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகளை இந்தியா முன்வைக்கல. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அஜ்மல் கசாப் விஷயம் வெளியில் வந்தப்போ முதல்ல நம்ம வந்து அவன் நம்முடைய பாகிஸ்தானி சிட்டிசன் இந்தியா குற்றம் சுமத்தியது. பாகிஸ்தான் எங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கள் சிட்டிசனே இல்லைன்னாங்க. ப. சிதம்பரம் உடனடியாக உள்துறை அமைச்சராக அன்று பொறுப்பேற்றார். அப்போ அவர் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா, கான்சுலர் ஆக்சஸ், பாகிஸ்தான் தூதரகத்தோட உதவியை அவர் விரும்பினால் சட்ட நடவடிக்கைகள், சட்ட உதவிக்கும் மருத்துவ உதவிக்கும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும்னு ஒரு வலையை விரித்தார். அப்போ பாகிஸ்தான் ஆக்சஸ் அவன் விரும்பினா, பாகிஸ்தான் வந்து உதவி பண்ணுச்சுன்னா அதுவே நமக்கு எவிடென்ஸுன்ட்டு. ஆனால் அந்த வலையில் பாகிஸ்தான் விழலை, நல்லா கவனிக்கணும். அதன் பிறகு அவன் பாகிஸ்தானின்னு சொல்கிறோம், பாகிஸ்தான் எங்கள் நாட்டுக்காரன் இல்லைன்னு சொல்லும்போது, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தெய்வாதீனமாக வந்த ஒரு பெரிய உதவி என்னென்னா, ஃப்ரைடே டைம்ஸ் பத்திரிக்கை அவனை கண்டுபிடிச்சி அவன் கிராமத்துக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை பேட்டி எடுத்து அவனோட ஐடென்டி கார்டு, சம் சார்ட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு இணையான ஒரு ஐடென்டி கார்டு அங்கே இருக்குது, அதை எடுத்து அவனுக்கு வயசு 17 தான்றதை அந்த ஐடென்டி கார்டு மூலமாக ப்ரூவ் பண்ணி, ப்ளஸ் அவங்க அம்மா அப்பாவோட ஐடென்டிட்டி, அவங்க கூட பிறந்தவங்க ஐடென்டிட்டி எல்லாத்தையும் எவிடன்ஸோடு கலெக்ட் பண்ணி அந்த பத்திரிக்கை வச்சுது, ஃப்ரைடே டைம்ஸ் பத்திரிக்கை. அதை இந்தியா பெரிய அளவில் கொண்டு போய் தான் கன்வின்ஸ் பண்ணிச்சு. ப்ளஸ் அந்த தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட சிலரோட ஐடென்டிட்டியையும் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி முன்னால், சர்வதேச சமூகத்தின் முன்னால் நீங்கள் சாட்சியங்கள் என்று கொடுக்க வேண்டிய எவிடன்சஸ்னால் இந்த மாதிரியான பின் பாயிண்டட் எவிடன்ஸ். அதாவது இந்த 4 தீவிரவாதிகள் வந்து 4 அல்லது 5 தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள், அதில் 2 பேர் குறிப்பாக பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் என்றால், இன்டர்நேஷ்னல் மீடியா எழுதுறது நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். எவிடன்ஸுன்றது கான்க்ரீட் ஃபுல் ப்ரூஃப் எவிடன்ஸ். ஒரே ஒருத்தன் அதில் வந்து பாகிஸ்தான் சிட்டிசன் நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் கூட போதும். நவ் இந்தியா அந்த மாதிரி எதையுமே செய்யலை. இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவங்க முழுக்க இராணுவ தீர்வை இதுக்கு எதிர்பார்க்குறாங்க. பாகிஸ்தான் பிரச்சனைக்கு இராணுவ தீர்வு இறுதி தீர்வு அல்ல, ராஜதந்திர நடவடிக்கைகள், டிப்ளமேட்டிக் மனிவரிங் ப்ளஸ் மிலிட்ரி ஆக்ஷன் 2 தான் தீர்வாக இருக்க முடியும். இன்றைக்கி இது ஃபஸ்ட்டு பார்ட். செகண்ட் பார்ட் இன்றைக்கி எங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவன் பாகிஸ்தானியா இல்லையா, இந்தியாவோட எவிடன்ஸ் என்ன, அவனோட எவிடன்ஸ் என்ன, அதெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி பிரச்சனை இந்த மோதலை எப்படி முடிவு கொண்டு வர போகிறீங்க. ஏன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக இது எந்த நேரமும் ஸ்பைரல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடலாம். அப்படி போயிடுச்சுன்னா, வாஜ்பாய் வந்து 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு சொன்ன செய்தி தான். 2001 டிசம்பர் 3 நாடாளுமன்ற தாக்குதல், 2002 ஜனவரியில் தான் பதட்டம் தணியுது. அந்த 1 மாத காலம் கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் நம்முடைய இராணுவ வீரர்களை எல்லையில் கொண்டு போய் குவிச்சப்ப வாஜ்பாய் ஒரு கட்டத்தில் சொன்னார், எல்லோரும் என்ன டெய்லி பார்க்க வரவங்க எத்தனையோ பேர் டெய்லி பார்க்குறேன், எல்லோரும் எப்போ போர் ஆரம்பிக்க போகிறீங்க தான் கேட்குறாங்க. ஒரு விஷயம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. போரை நான் நினச்சாலும் ஆரம்பிச்சிடலாம், பர்வேஸ் முஷரஃப் நினச்சாலும் ஆரம்பிச்சிடலாம், அவர் தான் இராணுவ தளபதி. ஆனால் நாங்கள் 2 பேர் நினச்சாலும் அதை தடுக்க முடியாதுனார், நிறுத்த முடியாதுனார். போர் ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதோட மிகப்பெரிய சிக்கலே என்னென்னா, ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்துறது கஷ்டம். நிச்சயமா. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் நம்ம வரலாறையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுக்கணும். சர்வதேச ஊடகங்களுக்கோ இருக்கட்டும், சர்வதேச நாடுகளுக்கோ இருக்கட்டும், நம்ம வந்து ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்கிறது இப்போ இருக்கிற அரசுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டும் இருக்கலாம். ஆனால்
இங்கே அதற்கான தீர்வு இங்கே தேடுறது இருக்குல்ல. ஏன்னா நம்ம வந்து கண்மூடித்தனமாக அவங்க இராணுவ தளவாடத்தையோ இல்லை வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களையோ இங்கே தாக்குதல் நடத்தலை. எங்கேருந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தானே அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப இந்த நடவடிக்கையும் இங்கே தேவை தானே, இந்த காலகட்டத்தில் இது தேவை தானே. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இந்த நடவடிக்கை ஆப்ரேஷன் சிந்தூரை இங்கே யாருமே எதிர்க்கலை. அது அன்அவாய்டபிள். ஏன்னா பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களை மாபாதக செயல்களை தடுப்பதற்கு ஓரளவாக நம்ம வந்து எதிர்த்து அடித்து தான் ஆகணும். அதனால் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து யாருமே குறை சொல்லலை. நம்ம வந்து தீவிரவாத இடங்களை தான் துல்லியமாக குறி வச்சு தாக்கணும். பாகிஸ்தானி தரப்புலேருந்து சொல்கிறது இதில் சிவிலியன்ஸ் செத்து போனாங்கன்றாங்க. பட் ஸ்டில் நம்ம அந்த இந்திய அரசை நம்புவோம். ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது தீவிரவாதிகள் மீதான தாக்குதல் தான். நான் இது சரி தப்புன்றதை தாண்டி இப்போ 3 நாட்களாக நடக்கக்கூடிய பிரச்சனை எங்கே வந்து நின்றுருக்குன்னா, இது எந்த நேரமும் முழு அளவிலான போராக வெடிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதில் வரும்பொழுது கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? நிச்சயமாக. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இங்கே இருக்கிற விமர்சனங்களையும் நான் உங்ககிட்ட முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். இதே போன்று வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து எவிடன்ஸ் எங்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியா தரப்பில் கேட்கும்போது இங்கே இருக்கிற இந்திய மக்கள் ஒய் இந்தியா வாண்ட்ஸ் டு ப்ரூவ் இன்டர்நேஷ்னலி, நாங்கள் உங்கள் நாட்டுக்கிட்ட வந்து கேட்குறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் பிரச்சனை இருக்குது. ரஷ்யா ஏன் உக்ரைனை தாக்குது? உக்ரைன் வந்துட்டு யூரோப்பியனில் இணைஞ்சிருமோங்கிற ஒரு பதட்டத்தை, இது மாதிரி பேஸ்லெஸ்ஸான ஒரு தாக்குதல் இங்கே நடக்கும்போது அவங்க வந்து எங்களை தாக்கியிருக்காங்க, அதுக்கு நாங்கள் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறோம், ஒய் வி வாண்ட் டு ப்ரொடியூஸ், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற பொதுமக்களோட விமர்சனங்கள் இங்கே பார்க்க முடியல. மன்னிக்கணும், தவறாக நினைக்கூடாது. அது பாமரத்தனமான விமர்சனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறதுக்கும் இந்தியா பாகிஸ்தான் போருக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. நிச்சயமாக வித்தியாசம். இது ரெண்டுமே அடிப்படையில் அணு ஆயுத நாடுகள். இன்னொன்று, சர்வதேச சமூகத்தோட தலையீடு இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்தே தீரும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ. அதனால தான் வந்து எவிடன்ஸ் என்னன்றது கேட்குறது. இப்போ உக்ரைனை ரஷ்யா தாக்கும்போது நேட்டோவில் அவங்க சேர போகிறாங்க, நான் அடிக்கிறேன்னு போய் அடிக்கிறான். அவன் எவிடன்ஸை பற்றிலாம் பேசவே இல்லை. நான் சொல்கிறது தான் எவிடன்ஸ்ன்றான். இங்கே அப்படி கிடையாது. நம்ம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களாக சர்வதேச சமூகம் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு நம்மளால் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இது வந்து இன்றைக்கி நம்மளோட நியாயங்களும் பாகிஸ்தானோட நியாயங்களும் நம்ம இருதரப்பு நியாயங்களாக மட்டும் இருக்க முடியாது. வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோட ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தரப்புலேருந்து எழக்கூடிய கேள்வியோட நியாயத்தை நம்ம புறந்தள்ள முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் த ட்ரூத். இன்றைக்கி சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது. கடந்த 60 வருடங்களுக்கு மேலே ஒரு 70 வருடங்களாக ஒரு பிரச்சனை இருக்குது. விடுதலை அடைஞ்சதில் 48 ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் வரும். 75 வருஷமாக மேலே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த கட்டத்தில் வந்து நிற்கிறோம். இப்போ இதை பதட்டத்தை தணித்து ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் தான் ஆகணும். தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. போரே வந்தாலும் முழு அளவிலான போர் வந்து ஒரு கட்டத்தில் ஓஞ்ச பிறகு, பேரழிவு ஏற்பட்டு ஓஞ்ச பிறகு கடைசியாக நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் போவீங்க. அதை ஏன் முதல்ல போகக்கூடாதுன்றது தான் பீஸ்னிக்ஸ்னு சொல்லக்கூடிய அமைதியை விரும்பக்கூடியவருடைய ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய சித்தாந்தமாக இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையையும் போர் தீர்த்ததே கிடையாது. அது புதிய பிரச்சனைகளை உருவாக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது தேர் ஆர் நோ விக்டர்ஸ் ஆர் லூசர்ஸ் இன் வார். போர் வந்து வார் நெவர் டிசைட்ஸ் ஹூ இஸ் ரைட் ஆர் ஹூ இஸ் ராங், இட் ஜஸ்ட் டிசைட்ஸ் ஹூ இஸ் லெஃப்ட். யார் சரி யார் தப்புன்னு வார் தீர்மானிக்கிறது இல்லை. யார் கடைசியில் உயிரோடு இருக்காங்கன்றதை தான் வார் தீர்மானிக்குது. ஜஸ்ட் ரிமெம்பர், நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன். பஞ்சாபில் மட்டும் 76,000 கணவரை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் போரில். அதில் அந்த வயதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயதுலேருந்து 90 வயது வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் கார்கில் வாரிலேருந்து எடுத்திங்கன்னா அதுக்கு முன்னால் பாகிஸ்தான் வரைக்கும் 71 வார், பாகிஸ்தான் 65 வாரில் 65 வாரில் கணவரை இழந்த பெண்கள்லாம் கூட இன்னமும் இருக்காங்க. பிரச்சனையை எல்லா கோணத்துலேருந்தும் பார்க்கலாம், அந்த கோணத்துலேருந்தும் பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குதுன்னு நம்ம ஏன் சொல்லணும்னா, பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட். இப்போ நேற்று கூட பாருங்கள், IMF வந்து 7வது லோனு 3 வருஷத்துல என்னமோ 5 வருஷத்தில் 7வது லோனை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 1958 நேற்று கொடுத்த லோன் 25வது லோன். எவ்வளோ கொடுத்தாலும் அங்கே பற்ற மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்லாமே இராணுவம் தாங்க. இங்கே மாதிரி வந்து 47 2 நாடுகளும் சுதந்திரம் அடையுது. அவங்க ஆகஸ்ட் 14 சுதந்திரம், நம்ம 15 சுதந்திரம். இது வரைக்கும் இந்த 78 வருஷத்தில் இந்தியாவில் வந்து சிவிலியன் நிர்வாகத்தின் கீழே தான் இராணுவம் இருக்குது. மோடிக்கு கீழே தான் முப்படை தளபதிகள் இருக்காங்க. அங்கே முப்படை தளபதி கீழே தான் பிரதம மந்திரி இருக்கார். டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸில் டெல்லியில் ஒரு ஜோக் உண்டு, இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி, இன் பாகிஸ்தான் ஆர்மி ஆஸ் அ கண்ட்ரி. எல்லா நாட்டிலையும் ஒரு இராணுவம் உண்டு, ஆனால் பாகிஸ்தானில் இராணுவத்துக்கு ஒரு நாடு உண்டு. எல்லாமே அங்கே இராணுவம் தான். இராணுவம், நிலப்பிரபுக்கள், முல்லாக்கள், இவங்க தான் பாகிஸ்தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த நாட்டோட தான் நீங்கள் டீல் பண்ணுறீங்க. இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ
யார் சரி யார் தப்புன்ற ஆங்கிள் கூட வந்து காணாமல் போயிடுங்க. போரில் வந்து ஒரு நாள் அதிகமாக உங்களுக்கு வந்து இதை எப்போ எப்படி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிவு கொண்டு வரீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னப்போ எப்போ வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இங்கே பெரிதாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இது எப்போ முடியும், எந்திரிச்சா எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 நாள் 3 நாள் நீங்களே என்ன கேட்டீங்க? ஆமாம், எப்போ சார் ஆரம்பிப்பாங்கன்னு கேட்டீங்க. ஆமாம், இப்போ எப்போ முடியுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் எல்லாத்துக்கு மத்தியிலையும் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். மேடம் நீங்கள் பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட வந்து 36 விமான நிலையங்கள் நினைக்கிறேன், எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறையும், மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டிருக்கு இந்தியாவில் மூடப்பட்டிருக்கு. ஆமாம், இது யோசிச்சு பாருங்கள். இது இன்றைய உலகத்தில் இப்படி இல்லை. நீங்கள் இப்போ இதெல்லாம் ஏர்போர்ட்ஸை வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை வந்து மூடுறீங்க அப்படின்னா அதோட பாதிப்பு எவ்வளோ? பட் வி ஆர் ரெடி இல்லை சார். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ஊடகங்களில் பேசும்போதுமே என்ன சொல்கிறோம், நாங்கள் ரெடி, அவங்க ரிட்டாலியேட் பண்ணுறதுனால தான் நாங்கள் திருப்பி தாக்குறோம், எங்களுக்கும் வந்துட்டு அமைதி தான் வேணும் அப்படின்னு நம்ம தரப்புல இருந்து வெளிதாக பேசப்படுறது. இன்னும் இது ஒரு வாரம் ஆகுங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே பிக்சர் கிளியர் ஆகிடும். நீங்கள் வந்து முழு அளவில் யுத்தமா இல்லை, ஏன்னா இது இப்படியே தொடராது, ஒன்று குறையும் இல்லை தூக்கிடும், அதில் சந்தேகம் வேணாம். அதாவது லிமிட்டட் வார் நடக்குது, அது உண்மை. அதாவது இப்போ ஒரு லிமிட்டட் வார், அவன் அடிப்பான் நம்மளை அடிப்போம், ஆனால் அந்த செக்டார் வந்து அதுக்குள்ளேயே சுருங்கி இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நைட்டில் வந்து அடிப்பான், இல்லை பகலில் அடிப்பான், குறிப்பாக இரவு நேரங்களில் ட்ரோன் அட்டாக் பண்ணுவான் இப்படி. ஏன்னா ஃபியூச்சர் வார் வந்து ட்ரோன் வார் தான், டெக்னாலஜி வார். ஸோ அந்த லிமிட்டடு ஸ்கோப்புக்குள்ளேயே வார் இருக்குதுன்னா அது பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. ஆனால் இது லிமிட்டட் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். நெக்ஸ்ட் 1 வீக்குள்ளே, அடுத்த 4லேருந்து 5 நாளைக்குள்ளே உங்களுக்கு இது வந்து அடங்குமா அல்லது எகிருமான்னு தெரிஞ்சிடும். எகிருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளோன் வார்னா, அதாவது வந்து காட் ஃபார்பிடன், அதாவது அது நிச்சயமாக வந்து யாருக்குமே நல்லதில்லை. அதில் வந்து வென்றவர் தோற்றவர் என்ற கான்செப்டே கிடையாது. பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவில் இருக்கும். வென்றவனோட இழப்பு தோற்றவனோட இழப்பை விட அதிகமாக இருக்கும். ஸோ இது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இது முடிவுக்கு வருமா, இதே லிமிட்டட் லெவலில் இருக்குமா, இல்லை இது முழு அளவிலான யுத்தமாக வெடிக்குமான்றது தெரிஞ்சிடும். சர்வதேச அமெரிக்கா வந்து இன்றைக்கி கை கழுவி இருக்கான், ஆனால் பேக்டோர் ஆப்ரேஷன்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது கடந்த காலங்களில் வந்து கார்கில் அப்பையும் பார்லிமெண்ட் அட்டாக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் டு டிப்ளமசின்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். பின்னாலேருந்து பேசுவாங்க, அதில் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, ரிட்டையர்டு ஜெனரல்ஸ் இருப்பாங்க, பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் இருப்பாங்க, பேசுவாங்க பாகிஸ்தானோட. இன்றைக்கி அந்த மாதிரி துரதிருஷ்டவசமாக இல்லை. மோடி அரசாங்கத்தோட இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில், அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தில் பிரதம மந்திரி பேசலை. இது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை? இதுக்கு முன்னால் வந்து கடந்த காலங்களில் வந்து கார்கில் யுத்தத்தப்பையும் நாடாளுமன்ற தாக்குதலப்பையும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் வாஜ்பாய் பேசினார், தனித்தனியாக முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் அழைச்சி பேசினார். இங்கே 2 முறை அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு, மோடி 2லையுமே கலந்துக்கல. நீங்கள் தேசிய கருத்தொற்றுமை நேஷனல் கன்சென்சஸை உருவாக்குனீங்கன்னா தான், ஒருவேளை போர் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு நாட்டோட முழு ஆதரவு இருக்கும், இல்லைன்னா வந்து ஆதரவு இழந்துருவீங்க. இராணுவ தீர்வு மட்டும் பாகிஸ்தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதுங்க, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நாடு மோடியின் பின்னால் இருக்கிறது, ஆனால் தொடர்ந்து எதேச்சதிகாரமாக பிரதமர் செயல்படுவாரே ஆனால் இந்த ஒற்றுமையில் பிளவு, அதாவது கிராக்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அது இந்தியாவுக்கு ஆபத்து, மோடிக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஆபத்து. ஆகவே தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் கருத்தொற்றுமை இந்தியா உருவாக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வதேச அளவில் இன்றைக்கி இந்தியாவுக்கு பெரிய அளவில் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு இல்லை. இதுதான் துரதிருஷ்டவசம். இந்தியாவோட பெரிய ஆபத்தே அதுதான். 2008 மும்பை தாக்குதலின் போது டாக்டர் மன்மோகன் சிங்கை ரொம்ப இழிவாக பேசின பிஜேபி, எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசின பிஜேபி டாக்டர் மன்மோகன் சிங்கோட மிகப்பெரியதொரு கோல்டன் அச்சீவ்மெண்ட்டை பார்க்க தவறுது. ஆனால் அதனால தான் இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாபங்கள் வருது. அதாவது பாகிஸ்தானை சர்வதேச அளவில் அம்பலப்படுத்தி தீவிரவாதத்துக்கு அந்த நாடு வந்து ஆதரவு கொடுக்குதுன்றதை பின்பாயிண்ட் பர்சன்டேஷனோட கொடுத்து சர்வதேச சமூகத்தோட ஆதரவை பெற்று கன்வின்ஸ் பண்ணி கிரே லிஸ்ட்டில் சேர்த்தது தான் மன்மோகன் சிங்கோட மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி அந்த மாதிரி எதையுமே செய்யாமல் இராணுவ ரீதியாக நான் என் இஷ்டத்துக்கு அடிப்பேன், எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு போனாங்கன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சர்வதேச சமூகம் மற்றும் சர்வதேச ஊடகங்களின் ஆதரவை மோடி கவர்மெண்ட்டு முழுவதுமாக இழக்குமே. ஆனால் அதனுடைய ஆபத்து மோடி அரசுக்கு, பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு அல்ல, இந்தியாவுக்கு. இன்றைக்கு சர்வதேச சமூகம் இந்தியாவின் பின்னால் நிற்கும் வரையில் தான் இந்தியாவுக்கு இந்த போரில் வெற்றி கிடைக்கும். இல்லைன்னா நாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நாம் சந்திப்போம். வெறும் இராணுவ தீர்வு பிரச்சனைக்கு தீர்வாகாது. ராஜதந்திர நடவடிக்கைகள் தொடர வேண்டும். அதற்கு இணையாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய அளவில் கருத்தொற்றுமைக்கு பிரதமர் முயற்சி செய்ய வேண்டும். இல்லை ஒரு தடவை கூட அனைத்து கட்சி கூட்டத்தை பேசலான்னா என்ன பிரதமர் இவர்? 3 மாநிலங்கள் இந்த போரில் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்படுகின்றன. ஒன்று ஜம்மு காஷ்மீர், இன்னொன்று ராஜஸ்தான், இன்னொன்று பஞ்சாப். ராஜஸ்தானில் பிஜேபி சிஎம், சரி
காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடந்து நீ 10 நாள் பொறுத்து தான் நீங்கள் ஒமர் அப்துல்லா அழைச்சி பேசுனீங்க. இந்த தாக்குதலில் தொடர்ந்து பாதிப்புக்கு இன்றைக்கும் உள்ளாகிட்டு இருக்கிறது. நாளைக்கு ஒருவேளை முழு அளவில் போர் ஏற்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய மாநிலம் காஷ்மீருக்கு அடுத்து பஞ்சாப். அந்த பஞ்சாபோட முதலமைச்சர் பகவத்சிங் மான் ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவரை அழைத்து பேசவில்லை. நீங்கள் பார்டர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு பேசணுமா வேணாமா? பார்டர் சீஃப் மினிஸ்டரோட அமித்ஷா அவர்கள் வந்துட்டு மீட்டிங் அமித்ஷா பேசினா பத்தாதுங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் யாரு? எல்லா கிரெடிட்டையும் மோடி எடுத்துட்டு போயிடுவாரு. ஊழியம் செய்யறது மட்டும் அமித்ஷா ராஜ்நாத் சிங்குமா? எதிர்கட்சி தலைவர்களே வாஜ்பாய் அவர்கள் 99 கார்கில் யுத்தத்தின் பொழுதும் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, சிறிய கட்சி தலைவர்களை கூட அவர் அழைத்து பேசினார். காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி எதிர்கட்சி தலைவராக அவர் அழைத்து பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் பரதனை அழைத்து பேசினார். மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சுர்ஜித்தை அழைத்து பேசினார். சந்திரபாபு நாயுடு அழைத்து பேசினார். ஒரிசா நவீன் பட்நாயக்கை அழைத்து பேசினார். ஃபாரூக் அப்துல்லாவை அழைத்து பேசினார். அகாலிதள தலைவர்களை அழைத்து பேசினார். கருத்தொற்றுமையை வாஜ்பாய் உருவாக்கினார். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இத்தனைக்கும் இன்றைக்கு நிபந்தனை இல்லாமல் முழு ஆதரவை எதிர்க்கட்சிகள் பிரதமருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பிரதமர் அதற்கு என்ன கைமாறு செய்தார்? மினிமம்ங்க அந்த தாக்குதல் நடந்து உடனே நீங்கள் அழைச்சி பேசியிருக்க வேண்டியதில் முக்கியஸ்தர் ஒமர் அப்துல்லா. ஆனால் அவரை 10வது நாள் தான் அழைச்சி பேசுகிறீங்க. சரி, இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து பஞ்சாப் முதலமைச்சரை அழைச்சி பேசவே இல்லை. இத்தனைக்கும் பஞ்சாபில் வந்து அமிர்த்சர்லேருந்து பட்டிண்டால்லேருந்து பத்தான்கோட்லேருந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு தினமும் உள்ளாகி கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த மாநில முதலமைச்சரை தானே நீங்கள் முதல்ல அழைச்சி பேசணும். அந்த தான் நினைப்பதை மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது போர் இல்லாத காலகட்டங்களில் தான் தோன்றித்தனமாக நான் வச்சதான் சட்டம், அது பிஎம் கேர்ஸ் ஃபண்டாக இருக்கலாம், சிஐஆவாக இருக்கலாம், டிமானிட்டைசேஷனாக இருக்கலாம், 370 நீக்கிறதா இருக்கலாம், முத்தலாக் சட்டமாக இருக்கலாம், வக்ஃபு சட்டமாக இருக்கலாம், நான் நினச்சதை செய்வேன், மணிப்பூராக இருக்கலாம், எனக்கு இஷ்டம் போல் நான் செய்வேன், என்னை அவனும் கேட்க முடியாதுன்ற இந்த இருமாப்பு பிரதம மந்திரிக்கு இனிமேலும் தொடருமே. ஆனால் இதுவரையில் இந்திய மோடி அரசு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஆதரவு என்பது நீராவியாக மாறிப்போகும். அது இந்தியாவுக்கு நல்லதில்லை. இதை ஏற்கனவே கார்கே சொல்லியிருக்காரு. 2வது எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார். பிரதமர் ஏன் வரவில்லை? கடந்த காலங்களில் வந்து நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானோடு நமக்கு எப்பெல்லாம் வந்து பிரச்சனை வருதோ, சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ, அன்றைய பிரதமர்கள் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் தனித்தனியாக அழைத்து பேசினார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமரே கலந்து கொள்வார். இங்கே ரெண்டுமே இல்லையங்க. அப்ப தேசிய கருத்தொற்றுமையை உருவாக்குறதுல உங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. இது சர்வாதிகார மனப்பான்மை. இத்தனையும் எதிர்க்கட்சிகள் பிளாங்க் செக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க பேசுறத எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட இங்க வந்துட்டு முன் வைக்கலங்கிறத பார்க்க முடியுது. இந்தியாவுடைய நிலைமையின் கருத்து கொண்டு மேபி அவங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு இப்ப பேச வேணாம்னு நினைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். கார்கே பேசியிருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு பெருமைக்கு சொல்ல, இந்த அளவுக்கு இப்போ நான் பேசின அளவு கூட அவங்க யாருமே பேசல. ஏன்னா அந்த அளவுக்கு பிரதமருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, மோடி அரசுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இந்தியா ஒரு குரலில் பேசணும்னு இருக்காங்க. ஆனால் இது இப்படியே இருக்காது. உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நாளைக்கு தாக்குதலில் இந்தியா பின்னடைவை சந்திக்கும். IMFல வந்து நீங்க இருந்திருக்கணும், வெளிநடப்பு செஞ்சிருக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை இப்போ காங்கிரஸ் தரப்புல நேற்று கிளப்பியிருக்காங்க. IMF லோனில் வந்து நீ வந்து வாக் அவுட் பண்ணியிருக்க, எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணுன்றாங்க. சரி, அது சரியோ தப்போ, எனக்கு அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் காங்கிரஸோட கட்சியோட செயல்பாட்டில் உடன்பாடு இல்லை. பாகிஸ்தான் என்ற நாட்டை பட்டினி போடுறது என்பது ஏற்புடையதில்லை. வாஜ்பாய் சொன்னாருங்க, 1999 நவாஸ் ஷெரீஃபை சந்திக்கிறதுக்கு பஸ் பயணம் போனார் தெரியுமா? லாகூருக்கு பஸ் பயணம் போனப்போ அந்த பஸ் பயணத்தில் பஸ்ஸுலேருந்து இறங்கின உடனே மீடியா கிட்ட அவர் பேசின முக்கியமான விஷயம் அதுதான். யுனைடெட் பாகிஸ்தான் 2 விஷயம் சொன்னார். யுனைடெட் பாகிஸ்தான் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஒன்றுபட்ட பாகிஸ்தான் என்பது இந்தியாவின் நலனுக்கு மிக மிக முக்கியமானது. 2வது பாயிண்ட், ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மேன், ஒரு poet, அதனால் அந்த வார்த்தை வந்து அவர் சொன்னார், ஐ கான்ட் பி ஹாப்பி இஃப் மை நெய்பர் இஸ் நாட் ஹாப்பி. என்னுடைய அண்டை வீட்டுக்காரன் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த பெருந்தன்மை வாஜ்பாய்க்கு இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க கார்கில் யுத்தம் பண்ணாங்க, நாடாளுமன்ற தாக்குதலை நடத்துனாங்க. ஆனால் இந்தியா என்றைக்குமே ஜவஹர்லால் நேருவிலிருந்து மன்மோகன் சிங் வரையில் அடல் பிகாரி வாஜ்பாய் உட்பட பாகிஸ்தானிடம் பெருந்தன்மையாகத்தான் நடந்து கொண்டது. மோடி காலத்தில் தான் வந்து நம்ம வந்து மாறுபட்டு போகிறோம். இதை வந்து பலவீனம்னு அந்த அத்தனை பிரதம மந்திரிகள் செஞ்சதையும் இவங்க பலவீனம்னு இழிவாக பேசுகிறாங்க. கிடையாது, அதுதான் யதார்த்தம். ஐ கான்ட் சேஞ்ச் மை ஹிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் மை ஜாகிரஃபினார் அவர் வாஜ்பாய். என் வரலாறையும் என்னுடைய பூகோளத்தையும் என்னால் மாற்ற முடியாது. என் பக்கத்து வீட்டில் ஏமா இருக்கான்னு நான் நேற்று டிசைட் பண்ண முடியும். பட் இதே பிரதமர் மோடி அவர்கள் தான் வந்துட்டு பாகிஸ்தானை வந்து பேச்சுவார்த்தைக்கு இந்தியாவுக்கு அழைச்சப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து விமர்சனத்துக்குள்ளானார் அப்படிங்கிற அது எல்லாம் இது வந்து காங்கிரஸோட சில அப்பட்டமான மோசமான இப்போ சீப் பாலிடிக்ஸு இதில் நடந்திருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று IMF நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன், IMFோட கூட்டத்தில் வந்து இந்திய பிரதிநிதி வாக் அவுட் பண்ணதா காங்கிரஸ் கட்சி நீங்கள் வந்து அதை எதிர்த்து ஓட்டு போட்டுருக்கணும்னு சொல்லுது. ஆக்சுவலி தப்பான ஆர்குமெண்ட் அது, காங்கிரஸோட ஆர்குமெண்ட். நீங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அது வாக் அவுட் பண்ணதான் கரெக்டு. பாகிஸ்தான்ற நாட்டுக்கு
ஏங்க இன்றைக்கி மிக மோசமான வறுமையான சூழ்நிலையில் அந்த நாடு இருக்குதுங்க. 30 கோடி மக்கள் வந்து உங்கள் அண்டை நாட்டில் வறுமையில் இருக்காங்க. அதுவும் அங்கே பழமைவாதம் பழமைவாதம் தலைவிரிச்சு ஆடுது. முல்லாக்களோட ராஜ்யம் தான் அங்கே நடக்குது. அணு ஆயுத நாடு, ஆயுதங்களை கையில் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கான். அதுவும் அமெரிக்கன்ஸ் வந்து இதுலேருந்து 2023 ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறின பிறகு நேட்டோ ஆர்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட சில ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நேட்டோ வெப்பன்ஸ் வந்து இந்த தீவிரவாதிகள் கையில் இருக்குது. இத்தகைய ஒரு நாட்டோட நீங்கள் டீல் பண்ணும்போது நீங்கள் உஷாராக தான் டீல் பண்ணணும். மிகுந்த மெச்சூர்டு ஆட்டிடியூடோட தான் நீங்கள் வந்து டீல் பண்ணணும். சரியாக கையாண்டிருக்காங்கன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? IMF இஷ்யூவில் மோடி கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. அதில் காங்கிரஸ் வந்து ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் பண்ணுது. அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, தப்பு. அவன் வந்து $1 பில்லியன் இன்றைக்கி கொடுக்க போகிறான். அந்த நாடு வந்து இன்றைக்கி வறுமையின் கோர பிடிவில் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. பட் இந்தியா கிளைம், அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டாகவே எடுத்துக்கலாம், கிளைம் அவங்க அந்த பணத்தை வந்து தவறான வழியில் அது இல்லை அங்கங்கிற கிளைமே அது வாட் எவர் இட் இஸ். அதில் ஒரு பகுதி அங்கே போகுதுன்றாங்க. ஆனால் பெரும்பகுதி அங்கே போகல. அங்கே வந்து விலைவாசி வந்து விண்ண முட்டுது. மக்கள் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தில் தாங்க இருக்காங்க. எந்த வளர்ச்சியும் கிடையாது. பாகிஸ்தான்ல அரசியலை பேரலாகணும்னா நீங்க ராணுவத்துல தான் சேரணும். ஆமா, அதுதான் நான் சொன்னேன். எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் an army. in Pakistan army as a country. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் IMFல வந்து நேற்றுக்கு வந்து இந்தியாவோட ஸ்டாண்டை வாக் அவுட் பண்ணதை, பாய்காட் பண்ணதை வந்து காங்கிரஸ் விமர்சிப்பது என்பது அற்பத்தனமான அரசியல், சீப் பாலிடிக்ஸ். இது வந்து தனிப்பட்ட முறையில் மோடி அரசின் மீது, மோடி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, பொறாமையால் எடுக்கிற ஸ்டாண்டு. இது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. வாஜ்பாயை கொஞ்சம் ஞாபகம் பண்ணி பாருங்கள். அவர் மேலே நமக்கு வேறு விமர்சனங்கள், அவர் ஒரு வலதுசாரி ஜனசங்கி அப்படிலாம் இருந்தாலும் அவர் சொன்ன 2 விஷயம் முக்கியம். யுனைடெட் பாகிஸ்தான் இஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ரெண்டாவது வந்து ஐ கேனாட் பி ஹாப்பி இஃப் மை நெய்பர் இஸ் நாட் ஹாப்பி. 30 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு வறுமையில் உழன்று கொண்டு அணு ஆயுதங்களை வச்சுருக்க நாடாக, இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை தீவிரவாதிகள் கையில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்க நாடாக இருந்ததுன்னா அது இந்தியாவுக்கு பேராபத்து. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் பயன்படுத்துகிற ட்ரோன்களில் சீனாவோடதும் துருக்கியோடதும் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டி ஆஃப் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 4 வெரைட்டி ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து துருக்கியிலேருந்தும் சீனாவிலேருந்தும் கொடுக்குறாங்க. அப்போ வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன்? ஏன்னா துருக்கிக்கு அவ்வளோ உதவிகள் இந்தியா தரப்புலேருந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து துருக்கி இப்படி மறைமுகமாக வந்து பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப, அது மாதிரி சீனாவும் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுதுங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் துருக்கிக்கிட்ட வந்து வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் துருக்கி அப்படின்னு பார்க்குறப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்? இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டர்க்கி வந்து ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. அவங்க வந்து மத ரீதியாக அவங்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறாங்க. நடுப்புற துருக்கிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தப்போ நம்ம உதவி செஞ்சோம். ஆனால் அந்த நன்றி துருக்கிக்கு இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. அப்போ வந்து யாருமே கேட்காம 2 மிகப்பெரிய போர் விமானங்களில், மிகப்பெரிய விமானங்களில் வந்து கார்கோ ஃப்ளைட்ஸ், உலகத்தின் மிகப்பெரிய 2 கார்கோ விமானங்களில் வந்து அனைத்து நிவாரணப் பொருட்கள், மருந்து பொருட்கள், பணியாட்கள், மோப்ப நாய்கள், இதெல்லாம் நம்ம வந்து இந்தியா வந்து துருக்கி கேட்காமலே அனுப்பி வச்சுது. அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் தோஸ்த். இல்லை, மோடி வந்து பேர் கரெக்டாக வைப்பார் உங்களுக்கு வந்து, தோஸ்த், ஃப்ரெண்டு. ஏன்னா நீ பாகிஸ்தானுக்கு இருக்க, ஆனால் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. ஆனால் அவன் திருந்தலை. பட் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ கேனாட் கண்ட்ரோல் அவுட் சைடு வேர்ல்டு. நம்ம பல நாடுகள்லேருந்து ஆயுதங்களை வாங்குகிறோம், பாகிஸ்தானும் பல நாடுகள்லேருந்து ஆயுதங்களை வாங்குது. அவன் ஏன் துருக்கியிலேருந்து ஆயுதங்களை வாங்குறான்னு நான் இந்தியா கேட்க முடியாது. ஏன்னா நம்ம இஸ்ரேலேருந்து நிறையா ட்ரோன்ஸை வாங்குகிறோம். அதே மாதிரி சைனா வந்து இன்றைக்கி முக்கியமான ஆர்ம்ஸ் சப்ளையர் டு பாகிஸ்தான். அதையும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம உலகின் பல நாடுகள்லேருந்து நம்ம ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரச்சனை பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுற நாடுகளோட கிடையாது. இது இனிமே வந்து நவீன தொழில்நுட்பத்துக்கான காலம். ட்ரோன்ஸோட முக்கியத்துவத்தை நம்ம வந்து உக்ரைன் வாரில் பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ இந்த கிளாஷில் கடந்த 3 நாட்களாக நம்ம ட்ரோன்ஸ் எப்படி பயன்படுத்தப்படுது என்றதை பார்க்குறோம். துருக்கியையும் சைனாவையும் இதில் நம்ம குறை சொல்வது என்பது அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. பிகாஸ் யூ கேனாட் கண்ட்ரோல் த அவுட் சைடு வேர்ல்டு. துருக்கி என்பது அது ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. அவங்க யாரை ஆதரிக்கிறதுன்னு அவங்க நாடு எடுக்கக்கூடிய முடிவு. அதை பற்றி இந்தியா எதுவும் சொல்ல முடியாது. பிரச்சனை இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட. அப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட என்டையர் மிலிட்ரி ஸ்ட்ரக்சரையே கட்டமைச்சிருக்கிறது அமெரிக்கா. உங்களுக்கு உண்மையிலேயே கோபம் யார் மேலேயே வரணும்னா பாகிஸ்தான் மேலே கிடையாதுங்க, அமெரிக்கா மேலே தான் கோபம் வரணும். உலகமே தேடிட்டு இருந்த தீவிரவாதி ஒசாமா பின் லாடனை வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளே தான் வந்து அவங்க வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க. அமெரிக்காவோட தொழில்நுட்பம் காரணமாக அதை அவங்களால கண்டுபிடிச்சி அழிக்க முடிஞ்சது ஒசாமா பின் லாடனை. தங்கள் நாட்டில் வந்து மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலை நடத்தின தீவிரவாதியை பாகிஸ்தான் ஒழிச்சு வச்சிருக்குன்ற கோபம் இருந்தாலும் அதுக்கு பிறகாது இந்த 14 வருடங்களில் 14 இயர்ஸ் ஆகிப்போச்சு. பாகிஸ்தான் அமெரிக்கா கைவிட்டுதா? இல்லையே. கடந்த ஆண்டு கூட கிட்டத்தட்ட 75,000 கோடிக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்கு. ஒன்று மறந்துடாதீங்க, எந்த கட்டத்திலும் பாகிஸ்தானை அமெரிக்கா கைவிடாது. இந்தியாவோட கை ஒரு அளவுக்கு மேலே இந்த யுத்தத்தில் ஓங்குச்சுன்னா பாகிஸ்தானை அமெரிக்கா காப்பாற்றி விடும். கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக பாகிஸ்தான் நாடு, அதனுடைய இராணுவ கட்டமைப்பு,
இது எல்லாத்தையும் வளர்த்து கொண்டு இருப்பது அமெரிக்கா. ஏன் இப்போ பிலாவல் பூட்டோ பெனசீர் பூட்டோ மகன் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னால் சொன்னார்ல, we have done this dirty work for the West for the past 30 years. ஆமாம், நாங்கள் தீவிரவாதத்தை ஏற்றுமதி பண்ணோம், மேற்குலக நாடுகளோட நலன்களுக்காக அவங்க சொல்படி கேட்டு இந்த கேவலமான காரியத்தை நாங்கள் பண்ணோன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் ஒத்துக்கிட்டார் பார்த்தீங்களான்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதில் ஒரு பாதியை தான் இவங்க பேசுகிறாங்க. இன்னொரு பாதி அவர் யாருக்காக செஞ்சாலும் அந்த அமெரிக்கா மேலே தானே உன் கோவம் திரும்பணும். உன் கோவம் அமெரிக்கா மேலே திரும்ப வெறும் பாகிஸ்தானுடைய நிறுத்திக்கிறான்னா ஏமாந்தவனை நீ அடிக்கிற. பாகிஸ்தான் இட் செல்ஃப் இஸ் அ விக்டிம் ஃபார் டெரரிசம்ங்க. அதை தானே அந்த மக்கள் சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் இருக்க இராணுவத்தோடையும் ஐஎஸ்ஐயோடையும் நமக்கு பாகிஸ்தான் மக்களோட அல்ல. அந்த மக்கள் உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு சராசரி வாழ்க்கை வாழ விரும்புகிற மக்கள் தான். பாகிஸ்தான் மக்களுக்கு எதிராக, பாகிஸ்தானி சிவில் சமூகத்துக்கு எதிரான ஒரு வன்மமாக இந்தியாவில் இந்த மோதல் திருப்பி விடப்படுகிறது. இது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க, யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் மன்றம், சர்வதேச சமூகம், சர்வதேச ஊடகங்கள், இவங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணலன்னா உங்களால் இந்த போரில் வெற்றி பெற முடியாது. இவன் யாருன்னு நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா உக்ரைனில் ரஷ்யா செய்கிறதையும் காசாவில் இஸ்ரேல் செய்கிறதையும் வச்சு இந்தியாவோட நிலைப்பாட்டை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா ரஷ்யா இஸ் சூப்பர் பவர். காசா பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேல் முழுக்க இயக்கப்படுவது அமெரிக்காவால். 30 நிமிஷம் அமெரிக்க உதவி, தொழில்நுட்ப உதவி நிறுத்தப்பட்டால் இஸ்ரேல் காணாமல் போயிடும் உலக வரைபடத்தில். இதை வந்து நியாயப்படுத்தல, நியாயம் இருக்குங்கிறது தான் இங்கே வந்து ஒரு கன்வென்ஷனாக இருக்காங்க. இங்கே நியாயம் இருக்குங்கிற ஒரு விஷயத்தில் கன்வென்ஷனாக இருக்காங்கிறதா சொல்கிறாங்க. நியாயப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து வேற அப்படிங்கிறது, அதுக்கான புரிதல் இங்கே எல்லாத்துக்குமே இருக்கிறத பார்க்க முடியுது. பட் ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏன் நிரூபிக்கணுங்கிற அந்த கோவத்தை தான் நான் வந்துட்டு அவங்க வெளிப்பாடாக இருக்குங்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி தட்ஸ் அ ஃபேக்ட். ஏன்னா நீங்கள் இன்னொரு நாடோட மோதிரும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிரூபிச்சு தான் ஆகணும். அங்கே தான் டிப்ளமசின்னு ஒன்று வருது. ஏங்க நீங்கள் உங்கள் பக்கம் எவ்வளோ நியாயம் இருந்தாலும் நீங்கள் மிலிட்ரி ஆப்ரேஷன் மூலமாக இன்னொரு நாடோட மோதுறீங்க, அல்லது உங்கள் நாட்டுக்குள்ளேயே வேற ஒரு குழுவோட மோதுறீங்க. அந்த நாட்டுக்கு நீங்கள் எந்த நாடோட மோதுறீங்களோ அந்த நாட்டுக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் உதவிகள் கிடச்சிக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் இராணுவ ரீதியாக திறம்பட உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் சூப்பீரியாரிட்டி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அன்லஸ் நீங்கள் டிப்ளமேட்டிக்கலாக அவங்கள ஐசோலேட் பண்ணிங்கன்னா. சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினது தான் மன்மோகன் சிங் அரசாங்கத்தோட மிகப்பெரிய வெற்றி. இங்கே அந்த ஆஸ்பெக்டில் மோடி அரசு தோற்றுருக்குது. இதுதான் இதில் இருக்க சிக்கல். இராணுவ ரீதியாக நம்ம பாகிஸ்தானோட சுப்பீரியர், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் வார்னு வந்துன்னா 2 பேருக்கு ஈக்குவல் பாதிப்பு இருக்கும். பட் நிரந்தரமாக பாகிஸ்தானை எப்போ நீங்கள் வந்து தோக்கடிக்க முடியும் அல்லது டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, மிலிட்ரி ஆக்ஷனுக்கு ஈக்குவலாக, இன்னும் சொல்லப்போனால் இதை விட அதிகமாக டிப்ளமேட்டிக்கலாக நீங்கள் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணிங்கன்னா, தனிமைப்படுத்துனீங்கன்னா, துரதிருஷ்டவசமாக அதை இந்த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் செய்யலைன்றதான் உண்மை. செய்வாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ. ஏன்னா இவங்க வந்து எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. சொந்த நாட்டுக்குள்ளேயே கருத்தொற்றுமையை ஏற்க மறுக்கிற பிரதமர். ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் பேசுகிறாங்க. ஏன் மோடி பேசினா என்ன வந்தது? அதுக்கு ஒரு தனி மரியாதைங்க. பிரதமர் பேசுகிறாருங்க. பாதிக்கப்பட்ட 3 மாநிலங்களோட முதலமைச்சர்களில் 10 நாள் பொறுத்து தான் நீங்கள் உமர் அப்துல்லாவை கூப்பிடுறீங்க. 2வது மிகப்பெரிய மாநிலம் பஞ்சாப். அந்த முதலமைச்சர் நீங்கள் இன்னமும் கூப்பிடவே பேசலை. ராஜஸ்தான் உங்கள் முதலமைச்சர், அவரை நீங்கள் மதிக்கிறதே கிடையாது. இந்த தான் தோன்றித்தனமான போக்கு தான் வந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் நான் பார்க்குறேன். இதை யாருமே பேசலை. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் பேசினாலும் கூட யாருமே பேசலை. நீங்கள் கார்கே கொஞ்சம் பேசியிருக்காரு, எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 10 நாளில் பிரதான கட்சிகள் எல்லாம் இதை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நிச்சயமா அதான் நம்ம பார்க்கலாம். அதே போன்று தன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை உணர்ந்து, இல்லை நீங்க சொன்ன மாதிரி மன்மோகன் அரசு செய்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எவிடன்ஸ்லாம் வெளில கொண்டு வருவாங்கிறதே நம்ம டிப்ளமேட்டிக் மெனுவரிங், அது பேர். ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளை இந்திய அரசு, டிப்ளமேட்டிக் வார் தான் ஆக்சுவல் வாரோட முக்கியமானது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அன்லீஷ்டு டிப்ளமேட்டிக் வார் ஆன் பாகிஸ்தான் 2008. அது 2010-11 நமக்கு வந்து பலன் கொடுத்தது. கிரே லிஸ்ட்டுக்குள்ள பாகிஸ்தான் இப்போ தான் மொள்ள வெளியில் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு அருமையான வாய்ப்பு மறுபடியும் அவங்கள உள்ள தள்ளுறதுக்கு. நீங்கள் அந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து டிப்ளமேட்டிக் மென்யூவரிங், அந்த டிப்ளமேட்டிக் வாரை மேக்ஸிமம் அன்லீஷ் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் IMF மீட்டிங்கில் இந்தியா ஆதரித்தாலும் ஆதரிக்கலைனாலும் அந்த லோன் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அதை இவங்க செய்யலை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி காலத்துலேருந்து, ராஜீவ் காந்தி காலத்துலேருந்து, VP சிங், சந்திரசேகர் அந்த 3-4 மாதம் இருந்தப்போ, அதுக்கு பிறகு நரசிம்மராவ், அதுக்கு பிறகு தேவேகவுடா, ஐகே குஜ்ரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், 9 பிரதம மந்திரிகளும் கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் இந்த மாதிரி சிக்கல் பாகிஸ்தானோட சிறிய அளவிலோ பெரிய அளவில் வரும்போது முதல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் அழைச்சி பேசுவாங்க முதல்ல. அதுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம், அதுக்கு பிறகு மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவர், ஈவன் சிறிய கட்சி தலைவர்கள் அழைச்சி பேசுவாங்க. இங்கே எதுவுமே இல்லை. ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் தான் பேசுகிறாருன்னா மோடி எதுக்கு இருக்காரு?
ஏன்னா பிரதமர்ன்ற முறையில் அவர் எங்கேஜ் பண்ணணும். அந்த இருக்கைக்கான மரியாதை அது, அந்த சேர், அதை அவர் செய்யலை. இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய ஃபாலி, தோல்வி, பலவீனம் என்பது அதுதான் நான் பார்க்கிறேன். இந்த போக்கை இந்த அரசு மாற்றிக்கொள்ளாவிட்டால் நிலைமை மிகப்பெரிய அளவில் சிக்கலாம். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, எந்த ஒரு யுத்தத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது உள்நாட்டில் எத்தகையதொரு கருத்தொற்றுமையை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்பதை பொறுத்தது. நேஷ்னல் கன்சென்சஸ், ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் கன்சென்சஸ், ரெண்டையுமே மோடி கவர்மெண்ட் செயல்ன்றது தான் மிகப்பெரிய ஒரு பலவீனம் இந்த அரசுக்கு என்று நான் பார்க்கிறேன். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் வந்து ஐரோப்பியில் இருக்கிற சில நாடுகள் வந்து எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காதையும் சப்போர்ட்டையும் தெரிவிக்காதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்லணும்னா ஜெர்மனிலாம் என்ன பண்ணுறாங்க, இட்டாலிலாம் அவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்குது, என்ன மாதிரி நிலைப்பாடில் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இஸ்ரேல் மட்டும் தான் இந்த சைடு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இந்தியாவுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் இருக்கிற எந்த நாடுகளும் நடுநிலைமை மட்டும் தான் கையாண்டுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இஸ்ரேலோட சப்போர்ட் வந்து அதை பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சொல்லப்போனால் அது வந்து நமக்கு பலரோட எதிர்ப்பை கொண்டு வந்து சேர்க்குது. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது உங்களுக்கு வந்து, இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு. அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டுதோறும் கூட்டத்தில் காஷ்மீர் பிரச்சனையை கிளப்புறாங்க. இதுதான் யதார்த்தம். இந்த முறை பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரை மேற்கொண்டதை ஓஐசி வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கன்வென்ஷன் நினைக்கிறேன், அவங்க வந்து எதிர்த்திருக்காங்க, வெளிப்படையாகவே எதிர்த்திருக்காங்க. இந்தியா, ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் மௌனம் காக்குறாங்க. பொதுவாக புத்திமதி சொல்கிறாங்க, 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க, ஸ்கூல் பசங்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரி, 2 பசங்க அடிச்சுக்கணானே ஒழுங்காக இருங்கடான்னு சொல்கிற மாதிரி. இதை விட முக்கியமானது, ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் மூடிய அறைக்குள் க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் அவங்க எந்த தீர்மானத்தையும் வெளியிடலை, கண்டிக்கவே இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ஸோ இது எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கன்வின்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு போதாமை இருக்கிறது, இன்எடிக்வசி இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த அவங்க தீவிரவாத தாக்குதலை நடத்துனாங்க, நம்ம வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேருக்கு போனோம் பார்த்தீங்களா, அதை நியாயப்படுத்துகிற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை, சர்வதேச சமூகத்தை இந்தியா கன்வின்ஸ் பண்ணலை. புரியுதுங்களா? அவன் தீவிரவாத தாக்குதலை பண்ணுறான், நாட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஆர் ஆர்மி, பேக்டு பை பாகிஸ்தான் கவர்மெண்ட், தேர் ப்ராக்சிஸ். ஆனால் இங்கே வந்து கவர்மெண்ட்டே போய் அடிக்குது. இட்ஸ் அன் இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். அது இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸும் போது இது வந்து இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் வார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, சர்வதேச அளவில் செய்யலாம், செய்யறதுக்கு முன்னால் நீ கன்வின்ஸ் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணலை. ஏன் எந்த நாடும் நீங்கள் சொன்னீங்க, சில நாடுகளோட பேரரசு, ஜெர்மனோ இட்டாலியோ யாருமே பண்ண. நிச்சயமா இதில் அடுத்ததான் நம்ம பேச வேண்டியது வந்து கடந்த 2 நாட்களாக ஊடகங்களோட செயல்பாடுகளை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம தகுந்த ஊடகங்களில் வெளிவர செய்திங்கிறதுனால நம்ம எல்லாம் நம்பணும். ஓ இப்படி நடந்துருச்சா, பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் பதுங்குக்குழியில் போய் பதுங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம தரப்புல இருந்து அவங்களுடைய விமானியை ஒருத்தவங்களை கைது பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இது போல நிறைய பொய் தகவல்கள் வந்து பறக்கப்பட்டதை பார்க்க முடியுது. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நார்த் இந்தியன் மீடியாவாக இருக்கட்டும், இங்கே தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லாமே இது பண்ணுறதை பார்க்க முடியாது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது போர்க்காலத்தில் வந்து தன்னுடைய டிஆர்பிக்காகவும் ஆளும் வர்க்கத்தோட தன்னுடைய கடமையை மீறி, தன்னுடைய தர்மத்தை மீறி இன்றைக்கி கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. வார் வந்து டிவி ஸ்டூடியோஸில் வாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொன்னீங்களா, பாகிஸ்தான் பிரதமர் பதுங்குழியில் தள்ளிட்டார், ஒரு F-16 வீழ்த்திட்டாங்க, ஒரு போர் விமானியை கேப்சர், அத்தனையும் போய். நேற்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் கூட வந்து அசோக் வைஷ்ணவ் வெளியுறவுத்துறை இது இன்ஃபர்மேஷன் மினிஸ்டருக்கு, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சருக்கு எழுதின கடிதத்தை ரெட்ட அளவுகளை கடைப்பிடிக்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த சேனல்ஸ் வந்து மதவெறியை தூண்டக்கூடிய அளவுக்கு, சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தை இந்தியாவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான யுத்தமாக மாற்றக்கூடிய கேவலமான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. பொய் செய்திகளை பயங்கரமாக பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சட்டப்படி தப்பு. இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி காலகாலமாக, ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய மூதுரை என்பது இதுதான். ட்ரூத் இஸ் த ஃபஸ்ட் கேஷுவல்ட்டி இன் வார். ஏன்னா சண்டேல வந்து இன்ஃபர்மேஷன் வாரை முதல்ல ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து நாடுகளுடைய நோக்கங்களில் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். இது அந்த காலத்தில் வந்து வெறும் பிரிண்ட் மட்டுமே இருந்தபோது வந்து இதை ஒரு விதமாக செஞ்சாங்க. அதை விட அதிகமாக இப்போ ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் சோஷியல் மீடியா வந்ததால், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில். 3 நாளாக மீடியாவில் நடக்கிற அட்டூழியத்தை பாருங்கள். அதுவும் ராத்திரி நேரத்தில் 8 மணிலேருந்து நீங்கள் பாருங்கள், பாதிக்கு மேலே போய், கிட்டத்தட்ட பாதி இல்லை, கிட்டத்தட்ட 75% மேலே போய் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதை மறுக்க, இது தப்புன்னு கவர்மெண்ட் மறுக்க மாட்டேன்னுது. பாகிஸ்தான் பிரதமர் பதுங்குக்குழியில் போயிட்டாருன்னு எவ்வளோ தவறான ஒரு வாதம். அப்படி போயிட்டாருன்னா அது கையை மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, 2 நாடுகளும் அணு ஆயுத நாடுகள். அணு ஆயுத யுத்தம் வந்துன்னா தோத்தவன் ஜெயிச்சவன்ற கான்செப்டே கிடையாதுங்க. தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டுமே வந்து அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், ஒரு அணு ஆயுத யுத்தத்தில் செத்து போனவன், புண்ணியம் செஞ்சவன், தப்பி போயிடுச்சவன் மாதிரி பாவம் பண்ணவன், சபிக்கப்பட்டவன் யாருமே கிடையாது.
ஹிரோஷிமா நாகசாமியில் இன்னமும் உயிரோடு இருக்க சில போய் நீங்கள் சிலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி 10 வயசு 12 வயசில் அந்த தாக்குதலுக்குள்ளாகி இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடிய 95-96 வயசில் உயிரோடு இருக்கக்கூடிய சிலர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நரகன்றதை கடந்த கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. ஆக ஒரு அணு ஆயுத யுத்தத்தில் செத்து போகிறவனை விட உயிரோடு இருப்பவன் தப்பி பழைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது எதை பற்றின புரிதலும் இல்லாமல் அணு ஆயுதத்தை பற்றி பேசுகிறதும் பாகிஸ்தான் இஸ்ரேல் இதில் வந்து அணு ஆயுதன்ற வார்த்தை உன் வாயிலேருந்து வரலாமா? அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அதோட பலனை நீ அனுபவிச்சிருக்கியா? இன்றைக்கி ஹிரோஷிமா நாகசாகியில் உயிரோடு இருக்க சிலர் கடந்த 45க்கு பிறகு அந்த பாம் விழுந்த பிறகு செத்து போனவங்களோட வரலாறுலாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, அதாவது வந்து நம்ம உயிரோடு இருப்பதே நமக்கு தண்டனைன்ற மாதிரியான எண்ணம் தான் வரும். அத்தகைய துன்பங்களை அனுபவித்தவங்க தலைமுறைகள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி, அதாவது அதில் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய மரபியல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதும் அணு ஆயுத யுத்தம் என்பது. அது ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க. தொலைக்காட்சி சேனல்களை பொறுத்த வரைக்கும் கொடுமைங்க இது. அதாவது வந்து எதுக்கு இவ்வளோ பாவத்தை இந்திய ஊடகங்கள், அதில் சில தமிழ்நாட்டு ஊடகங்களும் சேர்த்து ஏன் இவ்வளோ பாவத்தை இவங்க தேடிக்கிறாங்கன்னு நமக்கு புரியல. இவ்வளோ பச்சை பொய்யை புழுக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? விடிய விடிய பொய், அதை கட்டவிழ்த்து விடப்படுகிற பொய். இது இன்னமும் பதட்டத்தை தான் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். நிச்சயமா அது மிக அன்று இரவு வந்து 2 நாடுகளுக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்துட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்கள் பாகிஸ்தானில் வந்துட்டு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு பயமும் பதட்டம் தான் இங்கே இருக்கிற குடிமக்களுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா வந்த செய்திகள் எல்லாமே நம்ப தகுந்த ஊடகங்கள்லேருந்து வெளிவந்த செய்திகள். அப்போ எல்லாரும் நம்பிதானே ஆகும். அதான் நம்ப தகுந்த ஊடகங்கள்ன்றத சாரி நீங்கள் மாற்றிக்கணும், உங்கள் வார்த்தையை நீங்கள் ரீஃப்ரேஸ் பண்ணணும். அதாவது நம்ப தகுந்த ஊடகங்கள்ன்ற வார்த்தை தப்பு. அதாவது நம்ப தகாத செய்திகளை சொல்லும் பொழுது அவை நம்ப தகுந்த ஊடகங்கள் என்ற அந்த நற்பெயரை இழந்து விடுகின்றன. சரி, மீடியா தன்னோட கிரெடிபிலிட்டியை கம்ப்ளீட்டாக இழந்துடுது. 2 விமானங்களை நீ வீழ்த்திட்டான், அவன் 5 விமானங்களை வீழ்த்திட்டான். அல்ல, அதுவுமே இங்கே வந்து ஒரு விமர்சனமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே இருக்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, சமூக வலைதளங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் வந்து சமூக வலைதளங்களை வந்துட்டு கை காமிச்சாங்க. இது வந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிஸ்இன்ஃபர்மேஷன் வார். 2 நாடுகளும் இதை பண்ணுறாங்க. போரில் வந்து இன்ஃபர்மேஷன் வார் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். இந்த 3 நாள் வாரில் வந்து இந்தியாவோட கை சற்று ஓங்கி இருக்கிறது. அதனால் வந்து ஊடகங்களோட இந்த பொறுப்பற்ற தன்மை என்பது மேலும் அதிகமாகுது. இது இப்படியே போவாது. எல்லாரோட பிரார்த்தனையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரோட கவலையும் எல்லாரோட பிரார்த்தனையும் சீக்கிரம் அது முடிவுக்கு வரும். நிச்சயமா அதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் இன்றைக்கி வாருன்னு பேசக்கூடியவங்களை இப்போ நம்ம தெரிஞ்சவங்க கூட பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்ல வருது ஒன்றே ஒன்று தான். இந்த இராணுவ அதிகாரிகள் உட்பட நான் சொல்வேன், 1% உங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா இந்த ஒரு ஃபேக்டை மனசில் வச்சு பேசுங்க. நம்முடைய பஞ்சாபில் மட்டும் கிட்டத்தட்ட 76,000 வார் விடோஸ் இருக்காங்க. தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். அத்தகைய சோகத்தை வந்து அதோட சமூக கொந்தளிப்பு இனிமே வந்ததுன்னா என்ன? இது வரைக்கும் 3-4 யுத்தங்களில் ஏற்பட்டது. நம்ம தரப்புலையும் இழப்புகள் இருக்குது. இன்று காலை காஷ்மீரில் வந்து ஒரு அரசு அதிகாரி இறந்துருக்கிறாங்க. நேற்று ஒரு ராணுவ வீரர் நம்ம பலி கொடுத்துருக்குறோம். அப்படி இப்போ எண்ணிக்கை அதிகமாகுமோ, நேற்றையே அந்த பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ராணுவ அதிகாரி நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறப்பவே நம்மளுக்கு பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு. போதும் அப்படிங்கிற மனநிலை இங்கே எல்லாத்துக்கும் வந்து வேண்டாங்க. அதை தாங்க நான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா போருக்கு அவங்கள அனுப்புகிறோம். நம்முடைய மகனையோ நம்முடைய மகளையோ நம்முடைய சகோதரர்களையோ அல்லது வந்து நமக்கு நெருக்கமானவர்களையோ நம்முடைய கணவர்களையோ மனைவிமார்களையோ அனுப்புகிறோன்னா நம்ம உண்மையிலேயே அவங்க சீக்கிரம் வீடு திரும்பணும்னு நினைப்போமா? இல்லை புறநானூற்று பாடல் மாதிரி நீ வந்து முதுகில் புண்ணோட வராத நெஞ்சில் புண்ணோட செத்துவான்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஒரு உயர்வு நகைச்சியில் சொன்னது. நடைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம குடும்பத்தில் நம்ம ரத்த சொந்தம் அல்லது நமக்கு ரொம்ப நெருக்கமான, நம்ம நெஞ்சுக்கு நெருக்கமான, நம்ம நேசிக்கிற, நமக்கு ரொம்ப பிடிச்ச, நம்ம ரொம்ப அதீதமாக நேசிக்கிறவங்க அவங்க போருக்கு போகிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்கன்னா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுவோம், என்ன விரும்புவோம்? சீக்கிரம் வாங்க, உயிரோடு வாங்கன்னு தான் வரும். இதைத்தான ஒரு சமூகத்தோட நோக்கமாக, ஒரு மீடியாவோட குரலாக, ஆட்சியாளர்களோட நோக்கமாக இருக்கணும். அதுக்கு நேர்மாறாக இருக்குன்னா அப்போ மனிதத்தன்மை இல்லாத மிருகங்களா, ரத்த வெறி பிடித்த காட்டறிகளாக நீங்கள் மாறி போயிட்டீங்கன்னு அர்த்தம். கேவலம் டிஆர்பி ரேட்டிங்காக ரத்த வாடை பிடிச்சு ஆட்கொல்லிகளாக மனிதர்களை வேட்டையாடக்கூடிய இரத்த வெறி பிடித்த மிருகங்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். இதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்படிலாம் பேசுகிறவங்க வந்து கண்ணு முன்னால் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம இப்படி பேசுவோமான்றதை, அவங்க மீடியா பர்சன்ஸாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அதை நினச்சி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் மனிதர்களாக பிறந்து எந்த அர்த்தமும் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். நிச்சயமா தொடர்ந்து இது வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இது எஸ்கலேட் ஆகி தான் போயிட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதா எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் சார். அது சம்பந்தம். நன்றி.
ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி காலேஜ் ஃபார் விமன், அண்ணா நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன். 2D என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.